ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரிதன்யா பற்றி பேசுங்கக்கான்ட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு. அவங்க அதுக்காகவும் நான் அது பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம திருப்புவனத்தில் அஜித்குமார் இறந்தாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிடுவோம். நான் வந்து ஏன் இது ரெண்டை பற்றியுமே பேசலை அப்படின்னா, நிறைய விளாக் சேனலில் அந்த மாதிரி பப்ளிக் நியூஸை பேச மாட்டாங்க. அதுக்குன்னு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா. மதன் கௌரி, ஷா, அப்புறம் இன்னொரு அண்ணன் கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார், ஷேடோ என்னமோ சேனல் அவர் பேர். அந்த மாதிரி சேனல்கள் தான் அந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூஸ் பற்றி பேசுவாங்க. நம்மளை மாதிரி விளாக் சேனல் உள்ளவங்க, ஃபேமிலி கண்டென்ட் போடுறவங்க நிறைய பேச மாட்டாங்க. ஆனால் நான் எப்பயுமே ஏதாவது இந்த மாதிரி நடந்தால் நான் பேசியிருக்கேன். இந்த வாட்டி நான் பேசாததுக்கு காரணம், ஏன்னா ரெண்டுமே அரசியல் பின்புலத்தோடு நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அதனால் நம்ம இப்போ தான் நமக்கு டெலிவரி ஆகிருக்கு, எதுக்கு நமக்கு வேண்டாதுன்ட்டு நான் பேச வேணாம்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக நான் ஒரு சேனலை நினப்பேன். ஒரு காமெடியாக நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நிறைய வாட்டி நான் இவங்களை பற்றி பேசியிருக்கேன். நம்ம ஆடுகாலி குடும்பம், சாந்தாக்கா, ராஜன், அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நேற்று வந்து அஜித்குமார் பற்றி பேசுனதுனால சரி, அவங்க எனக்கு பிடிக்கும். அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எப்பயுமே கொடுப்பாங்க, காமெடியும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானுமே. எனக்கு அவங்கள பின்பற்றேன், நான் அவங்க வழியிலேயே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசும்போது நம்ம பேசுகிறதுல அப்போ தப்பு இல்லை அப்படின்ட்டு நான் நினச்சி தான் இன்றைக்கி பேசுகிறேன். சரிங்களா. அஜித்குமாருங்கிறவங்க திருப்புவனம், சிவகங்கை பக்கம் உள்ள திருப்புவனம், கும்பகோணத்தில் ஒரு திருப்புவனம் இருக்குது, அது இல்லை. நான் வந்து ஒரு லாக்அப் டெத்துங்கிற மாதிரி எல்லாருமே நியூஸ் பார்ப்பீங்க. நம்ம அதை பற்றி அது என்ன காரணம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இப்போ வந்து ஜெய்பீம் படம் வந்தப்போ சூர்யாவுக்கு எவ்வளோலாம் சிக்கல் வந்துச்சோ, அது வந்து இப்போ உண்மையாயிருச்சு பார்த்தீங்களா. இன்னொரு விஷயம், அந்த படத்தில் நடந்த மாதிரி ஜெய்பீம் படத்தில் வந்து கண்ணில் மிளகா அப்படியே தூவுவாங்க. அந்த படத்தில் உண்மையாகவே உண்மையை தழுவி எடுத்த படம் தான் அந்த படம். அதே மாதிரியே இந்த உண்மையிலே நடந்த இந்த அஜித்குமார் டெத்தில் தண்ணியில் மிளகா பொடியை போட்டு கலந்து குடிக்க கொடுத்துருக்காங்க. அந்த டெத்து நடந்தப்ப அங்கே இருந்த ஒருத்தர் நேற்று நைட்டு வந்து வீடியோவில் பேசியிருந்தார். அவங்க அடிக்கும்போது 3 போலீஸ்காரங்க அடித்தாங்களாம், அவரும் கூட தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய அஜித்குமார் அண்ணனுடைய சொந்தக்காரங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க, சொல்கிறார், அண்ணன் தான் அப்படின்ட்டு. ஒருவேளை அவர் நினச்சா யாருக்கோ சொந்தக்காரங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு வக்கீலுக்கோ ஃபோன் பண்ணி இல்லை கொஞ்சம் தகவல் கொடுத்து யார் மூலியமாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருடைய சூழ்நிலை வெளியில் போகாத அளவுக்கு இருந்திருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, அடிக்கும்போது கூட இருந்தேன், தண்ணின்னு கேட்டாப்புல, தண்ணி கொடுக்கல, இந்த மாதிரிலாம் சொன்னார். அங்கேயே அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பார்த்துருக்குறாரு, மூச்சு பேச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ இந்த மாதிரி படத்தில் நடக்கிறது நிஜமாக நடக்குதா, இல்லை நிஜத்திலே நடக்கிறத தான் படமாக எடுக்கிறாங்களான்னு தெரியல. பாவம் அவருடைய குடும்பத்தில். இப்போ அவருக்கு தம்பி இருக்கிறதுனால, அவர் தம்பி படித்ததுனால அவர் தம்பிக்கு அரசாங்க வேலையும் ஏதோ பண நிதியுதவியும் கொடுக்குறாங்க. ஒருவேளை தம்பி இல்லை, கல்யாணம் முடிஞ்சிருந்தால் மனைவிக்கு அரசாங்க வேலை, பிள்ளைங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்க தம்பிக்கு வந்து ஒரு அரசு வேலை கொடுத்துருக்காங்க, பண உதவி செஞ்சுருக்காங்க. விஜய் பார்க்க வந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிதன்யா வந்து அவங்க அது முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இனிமே வரக்கூடிய புதுசாக கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களோ இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களோ எல்லாருக்குமே நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அது எத்தனை பேர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை பார்க்கலைன்னா போய் பாருங்கள். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா எனக்கு பிரசவத்துக்கு இல்லை ஏன்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நிறைய மன உளைச்சல் வரும். கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கும் சரி, கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் சரி. நமக்கு வந்து நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்து வளர்ந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஏன்னா இவ்வளோ வருஷம் பெற்றவங்க கூட வளர்ந்தவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோம்.
அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அங்கே இருக்கிறவங்களுமே இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வேறு சொல்ல இடம் வேறு வழி இல்லை. அம்மா அப்பாட்ட சொல்லுவோம், அவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளோ நாளைக்கு நம்மளை வச்சு கஞ்சி ஊற்றுவாங்க சொல்லுங்கள், எவ்வளோ நாள் நம்மளை வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும். நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. ரிதன்யா அவங்க வந்து ஏற்கனவே வசதியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிறது அவங்க வீட்டுக்கு சிரமம் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப கௌரவம், அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது, மனசால் யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிட்டாங்க. இன்னொன்று, இந்த வாழ்க்கை சரியில்லை, எப்படி இருந்தாலும் இன்னொரு வாழ்க்கையை நமக்கு தேடி கொடுத்தாங்கனாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருந்துட்டா போச்சு. ஒருவேளை அவனும் இப்படியே இருந்தானா மறுபடியும் அசிங்கமாயிருமேன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல பாவம். இனிமேல் வரக்கூடிய புதுசாக திருமணம் ஆகக்கூடிய பெண்களும் சரி, எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ வழிகள் நல்ல வழிகள் இருக்குது. உங்களுக்கு இன்னொருத்தர் திருமணம் பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் தனியாகவே வாழலாம். உங்களுக்கு அப்படி ஒரு குழந்தைய கூட தத்தெடுத்து ஒரு அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம். ஏன்னா வசதி இருக்கிறவங்க அப்படி செய்யலாம். எத்தனையோ வழிகள் இருக்குது. யாரும் இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. அவங்க அப்பாவே அதை தான் சொல்லியிருக்காரு. என் பொண்ணு மாதிரி மற்ற எந்த பொண்ணும் இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு. இன்னொன்று, வரதட்சணை வாங்குவோர்களே, நீங்கள் கேட்டுடுறீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, தலைப்பொங்கல் தலை தீபாவளிக்கு மட்டும்தான் சீர்வரிசை செய்வாங்க. அந்த வருஷம் வைப்பாங்க. கும்பகோணம் பக்கம் பார்த்திங்கன்னா வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு கூட பிறந்தவங்க செஞ்சே தவிச்சு போகிறாங்க. செய்யலைன்னா இங்கே உள்ளவங்க பேசுகிறாங்க. நம்ம குடும்பத்தை அந்த மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை இந்த கும்பகோணத்தில் ஒரு பழக்க வழக்கமாகவே இருக்குது. இது எங்கள் ஊர் பக்கம் இந்த பழக்க வழக்கம் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்கும் கல்யாணம் புதுசில் கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் சொல்லிக்கல. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க ஆம்பளை பசங்க கிடையாது. ஒரு 2 அக்கா தான். ஏன்னா அவங்களுக்கே செய்ய ஆள் கிடையாது. அப்போ எனக்கு செய்ய ஆள் யார் செய்வா? எல்லாருமே கஷ்டப்படுறதானே செய்கிறோம். அதனால் பெருந்தன்மையாக இருக்கிறாங்க. இதே இந்த ஊரில் உள்ளவங்கன்னா அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் செஞ்சு தான் ஆகணும். இல்லைனாலும் கூட பிறந்தவங்க செய்யணும், அக்கா செய்யணும், அண்ணன் செய்யணும். இந்த மாதிரி செய்முறைகள் செஞ்சே பொண்ணை பெற்றவங்க ரொம்ப தவிச்சு போகிறாங்க. பணம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு 1 பவுனாவது போடு, காதுக்கு தோடாவது போடு, மூக்குத்தியாவது போடுன்ட்டு ப்ரெஷரு. எவ்வளோ வசதியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பணம் நகை கொடுத்துமே எடை போட்டு இது இல்லை அது இல்லைன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம வந்து அந்த என்ன 6 அடி நிலம்தான் சொந்தம் சொன்னாங்க. இப்போ அதுவுமே சொந்தம் கிடையாது. எங்கள் வீடு சொந்த வீடு இருக்குது பார்த்திங்களா, பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. அங்கே உள்ளக்க பந்து விழுந்துருச்சுன்னா எடுக்க போவாங்க. போனால் உள்ள மண்டை ஓடு, கையெலும்பு எல்லாம் அவ்வளோ கிடக்கு. ஏன்னா அந்த ஏற்கனவே பிதைச்ச ஒரு இடம் இருக்கும் பார்த்திங்களா, பணம் பதிச்ச இடம், அதை தோண்டி அந்த மண்டை ஓடு எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போட்டு மறுபடியும் பணத்தை பதிக்கிறாங்க. அந்த 6 அடி நிலம் கூட இப்போ சொந்தம் கிடையாதுங்க. எரிக்கிறது ஒரே இடத்துல வச்சு எரிச்சு போய்கிட்டே இருக்காங்க. என்னத்தை அள்ளி சாதிச்சிட்டோம், என்னத்தை அள்ளி கொண்டு போக போகிறோம்? 3 வேளை நிம்மதியாக சோறு சாப்பிட்றோமா, நல்லா உறங்குறோமா, நல்ல துணிமணி போடுறோமா, இது 3 இருந்தாலே என்னை கேட்டால் நல்ல ஒரு சுகவாசி. அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தாதீங்க, சரிங்களா? இதை பார்க்குற எல்லாரும் மாமியாவாக இருந்தாலும் சரி, பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு பாடமாக இருக்கும். சரி, இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கலாம். உஷாராக இருந்துக்கோங்க. பெண்களை பெற்றவங்க, ஆம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க ஏதாவது கேட்டீங்கன்ட்டா பார்த்துக்குங்க, நீங்களும் டிவியில் வந்துடுவீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் பேசினேன். நம்ம ஆடுகளி குடும்பம் எனக்கு பிடிக்கும். அவங்க பேசுனதுனால சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். பாய்.